7th Max second term exercise 4.1ல 6th sum பார்க்கலாம். If three angles of a triangle are in the ratio 3:5:4 then find them. அதாவது triangles ratio கொடுத்துருக்காங்க. 3 angles உடைய triangle ratio கொடுத்துருக்காங்க. அந்த angle கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. First given three angles of triangles on the ratio னு எழுதிட்டு கொடுத்துருக்க ரேஷியோ எழுதுகிறோம். இந்த ஆங்கிள்ஸை வந்து நம்ம 3x 5x அண்ட் 4x எடுத்துக்கிடுறோம். பை த ஆங்கிள் ப்ராப்பர்ட்டியிலேருந்து 3 ஆங்கிளையும் கூட்டினா 180 வரும். அப்போ 3x 5x ப்ளஸ் 4x = 180. அப்போது 5x கூட 3 கூட்டினா 8, 8 கூட 4 கூட்டினா 12x = 180. x = 180 by 12. 1 12s are 12, மீதி 6, 5 12s are 60. அப்போ x உடைய வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 15 வருது. த ஆங்கிள்ஸ், அப்போ ஆங்கிள் கண்டுபிடிக்கணும் இல்லையா? அப்போ தி ஆங்கிள்ஸ் are 3x ஃபஸ்ட்டு. 3xனா அப்போ 3 × 15 டிகிரி. ஸோ 3 × 15 டிகிரி 45 டிகிரி. ஒரு ஆங்கிள் 45 டிகிரி, இன்னொரு ஆங்கிள் வந்து 5x. அப்போது 5 × 15 15 அப்போ அது வந்து 75 டிகிரி. இன்னொரு ஆங்கிள் வந்து 4x. இப்போ 4 × 15 = 60 டிகிரி. அப்போ இன்னொரு ஆங்கிள் வந்து 60 டிகிரி தான் ஆன்சர். 7th சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இன் ட்ரையாங்கிள் RST ஆங்கிள் S இஸ் 10 டிகிரி கிரேட்டர் தென் R. அதாவது ஆங்கிள் S எப்படி இருக்குன்னா 10 டிகிரி, ஆரை விட அதிகமாக 10 டிகிரி இருக்குது. அண்ட் T வந்து லெஸ் தென் S, எஸ்ஸை விட 5 டிகிரி கம்மியாக இருக்கும். ஃபைண்ட் த 3 angles ஆஃப் த ட்ரையாங்கிள். அந்த 3 ட்ரையாங்கிளை கேட்டிருக்காங்க. ட்ரையாங்கிளுடைய 3 ஆங்கிள்ஸை கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு ஆங்கிள் R வந்து நம்ம எக்ஸ்னு வச்சுக்கிறோம். அந்த எஸ் அடுத்து இது எஸ், இது வந்து டி. சரிங்களா? எஸ் எப்படி இருக்குன்னா ஆரை விட 10 டிகிரி அதிகமாக இருக்குது. அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஆர் டிகிரி விட 10 டிகிரி அதிகமாக இருக்குது. ஆனால் டி ஆங்கிள் எப்படி இருக்குன்னா எஸ்ஸை விட 5 டிகிரி கம்மியாக இருக்குது. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 10 மைனஸ் 5 டிகிரி அப்படி போட்டுக்கிறோம். இப்போது சொல்யூஷன் நமக்கு எடுத்து இந்த ஆங்கிளில் இருந்து லெட்டு ட்ரையாங்கிள் RST லெட் RC = நெக்ஸ்ட்னு வச்சுக்கிறோம். கிவன் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா எஸ் இஸ் 10 டிகிரி கிரேட்டர் தென் ஆர். அதாவது அப்போ எஸ் வந்து எக்ஸ் ப்ளஸ் 10 டிகிரி அண்ட் ஆல்சோ டி இஸ் 5 டிகிரி லெஸ் தென் எஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இது கொடுத்துருக்காங்க. அப்போ அதுலேருந்து டி வந்து எஸ் மைனஸ் 5 டிகிரி, எஸ் வந்து எக்ஸ் ப்ளஸ் 10 டிகிரி அப்படி போட்டு மைனஸ் 5 டிகிரி. அப்போ 10 டிகிரிலேருந்து 5 டிகிரியை கழிச்சா 5 டிகிரி. அப்போ எக்ஸ் ஆங்கிள் டி வந்து எக்ஸ் ப்ளஸ் 5 டிகிரி. பை த ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி வந்து இப்படி சம் ஆஃப் த 3 ஆங்கிள்ஸ் வந்து 180 டிகிரி. அப்போ 3 ஆங்கிளையும் போட்டுக்கிறோம். ஃபஸ்ட்டு ஆர் வந்து எக்ஸு. சரிங்களா? ஆருடைய ஆங்கிள் எஸ்ஸு வந்து எக்ஸ் ப்ளஸ் 10, டி வந்து எக்ஸ் ப்ளஸ் 5 தட் இஸ் = 180. சரிங்களா? இப்போ இங்கே 1x 2x 3x 3x இருக்குது. இப்போ 3x ப்ளஸ் 10 கூட 5 வெட்டினா 15 = 180. சரிங்களா? அப்போ 3x = 180 மைனஸ் 15. அப்போ இது x = 180லேருந்து 15 சப்ராக்ட் பண்ணால் 165. இந்த 3 அந்த பக்கம் போச்சுலே 3. அப்போ இது வந்து நம்ம கட் கொடுக்கும். 5 3s are 15, இது 1 55 டிகிரி வருது. 3p 5 3s are 15. அப்போது எக்ஸுடைய வேல்யூ என்னதுன்னா 55 டிகிரி. ஆங்கிள் RC = எக்ஸு. அப்போது இங்கே எக்ஸ் வந்து என்னது 55 டிகிரி. அப்போ ஆங்கிள் R வந்து 55 டிகிரி. ஆங்கிள் S வந்து என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ் ப்ளஸ் 10 டிகிரி. அப்போது 55 டிகிரி ப்ளஸ் 10 டிகிரி = 65 டிகிரி. டி வந்து எஸ் மைனஸ் 10, எஸ் மைனஸ் 5 டிகிரி. அப்போ எஸ் உடைய வேல்யூ வந்து 65 டிகிரி மைனஸ் 5 டிகிரி.
அப்போ 60. இப்போ இதிலேருந்து ஆங்கிள் ஆர் வந்து 55 டிகிரி, ஆங்கிள் எஸ் வந்து 65 டிகிரி, ஆங்கிள் சி வந்து 60 டிகிரி. இதான் ஆன்சர். தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.